ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு முட்டைகோஸ் தொகையல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் முட்டைகோஸில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தில் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். இதை 1 நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. ஜாஸ்தி வறுத்து கருக்கிட வேண்டாங்க, ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பட்டுன்னு சவுண்டு வரும். அந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டேன். இதை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் அளவுக்கு பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் 2 பல் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். காரத்துக்கு நான் 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் அவ்வளோ காரம் கொடுக்காது. இந்த அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் அளவுக்கு முட்டைகோஸை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதில் சின்ன பழுத்த தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், தக்காளி சேர்க்காமலேயும் செய்யலாம், ஆனால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, முட்டைகோஸே நிறைய தண்ணி விடுன்றதுனால தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நாம் இதை மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் அப்படியே வைங்க. முட்டைகோஸும் தக்காளியும் நல்லா வெந்துடும். எக்ஸாக்டாக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைகோஸும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அதோடைய சூட்லேயே இதை நாம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நாம் எடுத்து வச்சுருந்த பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த பருப்பை நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த முட்டைகோசையும் இதில் நம்ம சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இதை 2 சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப மையாரெல்லாம் அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக உப்பை சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தாளிப்பை கொடுத்துருங்க. நார்மலாக நம்ம கொடுக்குற தாளிப்பு தான். எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் சேர்த்துட்டு இதில் கொட்டிடுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.